குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5 வசனம் 35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஹல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய ராட்சசனுக்கு முன் நின்ற போது அவன் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள். ஆனால் தாவீது தேவனை நம்பினான். எந்த ராட்சசனையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். தாவீது தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ, வேலையிடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, சக ஊழியர்களிடத்திலோ, வீட்டிலோ, அயலார்களிடத்திலோ, எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்காக தனித்து நிற்க பயப்படாதீர்கள். தைரியமாக தேவனை நேசியுங்கள். அவருக்காக வாழுங்கள். நீங்கள் அவ்வாறு வாழும்போது நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றும் ஒரு வசனத்தை பார்ப்போம். இது தீத்து 2 வசனம் 7. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன். ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய கிழமையை தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. இன்றைய வசனத்துக்காகவும் நன்றி சொல்கிறோம் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் என் அன்பு ராஜாவே, உங்கள் பிரசன்னம் தொடட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்காக எரிந்து பிரகாசிக்கும் விளக்காக திகழ, இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே சுராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமாய் உங்களைப் போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்கினியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்தி அப்பா இந்த நாள் முழுவதும் இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் தேவ தூதர்களை அனுப்பி அப்பா அவர்கள் கால்கள் இடராத வண்ணம் காத்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 6th of July 2026, and the topic for today is Stand Out for God. The opening scripture is taken from John 5 verse 35. He was the burning and shining lamp. Hallelujah. When we read further, 1 Samuel 17 says, David was a young boy when he stood before the giant Goliath, yet he was not afraid. While others were frightened, David trusted God. He believed that God was greater than any giant. David loved God deeply and wanted his name to be honored. That was what made him different. You're a child of God, and that makes you different too. Whether at school, work, at home, in business, in the bus, or with friends, colleagues, family, neighbors,
Choose to think and act as God's child. So don't be afraid to stand out. Love God boldly and live for Him. As you do, your life will show His glory everywhere you go. Let's look at another scripture from Titus 2, verse 7. In all things, showing thyself a pattern of good works. In doctrine, showing uncorruptness, gravity, sincerity, sound speech that cannot be condemned, that he that is of the contrary part may be ashamed, having no evil thing to say of you. Hallelujah. Praise God. Please repeat after me. I am standing strong for the Lord. Therefore, I am a burning and shining light for Him. Hallelujah. Let's pray. Thank you, Lord Jesus. Thank you for this new day, for this new week. Thank you for this new word that you have shared with us, Lord. Help us, Holy Spirit, to stand out for you, to stand out for God in everywhere you go, to be a burning and shining light for you. Give us that boldness, that courage to be a witness to you everywhere we go. In the name of Jesus we pray. Amen. God bless you all. See you tomorrow.